அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலை கொடுத்துட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த பதிவில் தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறைக்குள்ள ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு இப்போ புதுசாக வெளியிட்டிருக்காங்க. அலுவலக உதவியாளருக்கான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி நம்ம முழு விவரம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் என்ன ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அப்படின்னாக்க பாருங்க, ஸ்க்ரோல் ஆகுற மாதிரி ஒரு கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் அலுவலகம் அலுவலக உதவியாளர் காலி பணியிடத்திற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஓகேவா, இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிஎஃப் மாதிரி ஓப்பன் ஆகும். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்காக அறநிலையத்துறைக்குலேருந்து வெளியிட்டிருக்காங்க. இது மற்ற விவரம் எல்லாமே இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். வாங்க எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இதுக்கு விருப்பம் உள்ளவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். வாங்க மற்ற விவரம் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம பார்க்குறது தமிழ்நாடு அரசு அறநிலையத்துறை கீழே அவங்களோட வெப்சைட்டில் வெளியிட்ட அறிவிப்பு தாங்க. இந்து சமய அறநிலையத்துறையில் சென்னை ஆணையர் அலுவலகத்தில் தான் காலியாக உள்ள 6 அலுவலக உதவியாளர் பணியிடங்கள் நிரப்புவதற்காக இத்துறையின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ள விரிவான விளம்பரத்தில் குறிப்பிட்டுள்ள தகுதிகளை பெற்ற இந்து மதத்தை சார்ந்த விண்ணப்பதாரர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்த காலி பணியிடங்கள் 6 வேகன்சிக்கு எடுக்கிறாங்க. ஓகேவா, அலுவலக உதவியாளர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்காக. அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட் hRCE.tn.government.in. அதான் அவங்களோட வெப்சைட்டு, அறநிலையத்துறையோட வெப்சைட்டு, அதில் வெளியிட்டிருக்காங்க. ஓகேவா, அடுத்து இந்த பதவிக்கான சம்பளம் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னாக்க 15,700 58,100 வரைக்கும் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான சம்பள வீதம் கொடுக்குறாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் கீழே அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குங்க. அதை அப்ளை பண்ணுறதுக்கான அட்ரஸ் இங்கே கொடுத்துட்டாங்க பாருங்கள். பதிவிறக்கம் செய்து முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவங்களை ஆணையர் இந்து சமய அறநிலையத்துறை எண் 119 உத்தமர் காந்தி சாலை, நுங்கம்பாக்கம், சென்னை 600034 இந்த எண்ணுக்கு, இந்த முகவரிக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அப்ளை பண்ணிடணும். அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 28/5/2025. இந்த மே மாதம் 28ஆம் தேதி தான் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு. அன்று மாலை 5 மணிக்குள்ளே விண்ணப்பம் அனுப்புகிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேவா, இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி இணைக்க வேண்டிய உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து சென்னையில் உள்ள ஆணையர் அலுவலகத்தில் தான் இந்த 6 வேகன்சி எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதை நம்ம முதலே பார்த்தோம். 6 வேகன்சியும் கேட்டகரி வைஸ் என்னென்ன வேகன்சி யார் யாருக்கு ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறது மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஒரு வேகன்சிக்கு எஸ்சிக்கும், இன்னொரு வேகன்சிக்கு எஸ்சிலே இன்னொரு கேட்டகரிக்கும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் எம்பிசிக்கு, பிசிக்கு, ஜென்ரலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேட்டகரிக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு வேகன்சி கொடுத்து மொத்த வேகன்சி 6 வேகன்சின்னு கொடுத்துருக்காங்க. டோட்டல் வேகன்சி 6. அதில் விடோவுக்கு மட்டும் 2 காலி பணியிடங்களும் இருக்குது. ப்ரையாரிட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு 2 காலி பணியிடங்கள், நான் ப்ரையாரிட்டி 2 காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. இதில் உங்கள் கேட்டகரிக்கு எப்படி இருக்குங்கிறது நீங்கள் பார்த்து நோட்டிஃபிகேஷன் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இந்த வேகன்சி பக்கத்தில் ஸ்டார் 1 ஸ்டார் 2 ஸ்டார் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1 ஸ்டார் கொடுத்துருந்தா கொரோனா தொற்றினாலோ இதர காரணங்களாலோ பெற்றோர் இருவரையும் இழந்த இளைஞர்கள், மகன் மகள் அப்படி இருக்கீங்கனாக்கா அவங்களுக்கு 1 ஸ்டார் அப்படி இருந்தீங்கன்னா அதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். 2 ஸ்டார் இருக்குது பாருங்க, முதல் தலைமுறை பட்டதாரிகள் இருந்தீங்கன்னா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் உங்களுடைய கேட்டகரிக்கு பக்கத்துலேயே WGL அப்படிலாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதெல்லாம் என்ன அப்படின்னாக்க கீழே அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. டிஎம் அப்படின்னு சொல்லிட்டோம்னாக்கா இந்த பாருங்க, டிஎம் அதர்ஸ் டிஎம் இருக்குது பார்த்தீங்களா. டிஎம்னா தமிழ் மீடியம் படித்தவங்க அப்ளை பண்ணணும். டபிள்யூனாக்க உமன், ஓகேவா. ஜிஎல் அப்படின்னாக்க ஜென்ரல், ஜிடி அப்படின்னாக்க ஜென்ரல் டன், ஜிடி கேட்டகரி, ஓகேவா. இப்போ உதாரணத்துக்கு நம்ம இந்த BCW அப்படிங்கிறது பிசிலேயே உமன், ஓகேவா, அப்படி எடுத்துக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நீங்கள் இந்த கேட்டகரி வைஸ் உங்களுக்கு வேகன்சி இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு உங்கள் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் பாட்டில் அப்ளை பண்ணிடக்கூடாது, ஓகேவா. அந்த வேகன்சி அவங்க யார் யாருக்கு ஒதுக்கியிருக்காங்களோ கேட்டகரி வைஸ் பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள், ஓகேவா. அடுத்து விண்ணப்பதாரர் இந்து சமய அறநிலைய கொடைகள் சட்டப்பிரிவு 10 படி இந்து மதத்தை பின்பற்றுவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
கல்வி தகுதி முக்கியமாக நீங்கள் இந்த பதவிக்கு அலுவலக உதவியாளருக்கு 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தீங்கன்னா மட்டும்தான் அப்ளை பண்ணிக்க முடியும். அடுத்து நம்ம வயது வரம்பு பார்த்துக்கலாம். பெரும்பாலும் வயது வரம்பு குறைந்தபட்சம் 18 வயசுங்க. அதிகபட்சம் வயது என்னென்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆதி திராவிடர் அருந்ததியர் வந்து 37 வயதுக்குள்ளேயும், வெறும் ஆதி திராவிடர் வந்து 37 வயதுக்குள்ளேயும் இருக்கணுங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே போல பழங்குடி வகுப்பினருக்கும் 37 வயதுக்குள்ள இருக்கணும். மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் வந்து 34 வயதுக்குள்ள இருக்கணும். பிற்படுத்தப்பட்டவர் வந்து 34 வயதுக்குள்ள இருக்கணும். இதர வகுப்பினர்கள்லாம் 32 வயதுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் வயது வரம்பு. இந்த வயது வரம்புக்குள்ள உட்பட்டவங்க மட்டும்தான் நீங்க அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? அடுத்த ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இணைக்கப்பட வேண்டியவை அப்படின்னு சொல்லிட்டு, சான்றொப்பமிட்ட கல்வி தகுதி சான்றிதழ்களின் நகல்கள், அரசுதல் பதிவு பெற்ற அலுவலர்கள், கல்வியாளர்கள், மக்கள் பிரதிநிதிகள் போன்ற எவரேனும் ஒருவரிடமிருந்து பெறப்பட்ட நன்னடத்தை சான்றின் நகல் விண்ணப்பத்துடன் இருக்க வேண்டும். ஓகேவா? நேர்முக தேர்வில் உண்மை சான்றிதழ்களை சமர்ப்பிக்க வேண்டும். நீங்கள் இன்டர்வியூக்கு போகும்போது எல்லாத்தையும் ஒரிஜினல் கொண்டு போகிற மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க. தற்போது பணியில் இருந்தால் அந்நிறுவனத்திடமிருந்து பெறப்பட்ட தடையின்மை சான்றும் உங்கள்கிட்ட இருக்கணும், அதையும் சொல்லிட்டாங்க. வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்டிருப்பின் அதன் பதிவு எண் அடங்கிய சான்றின் நகல் நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க, பெரும்பாலும் அதையும் நீங்கள் வைக்கணும். ஓகேவா? இதெல்லாம் தான் அவங்களுக்கு ப்ரொசீஜராக கொடுத்துருக்காங்க. 6 வேகன்சிக்கு அலுவலக உதவியாளருக்காக சென்னையில் உள்ள ஆணையர் அலுவலகத்துக்காக எடுக்கிறாங்க. ஓகேவா? அடுத்து இது விண்ணப்பிப்பதற்கான எல்லா விவரங்களும் பார்த்துட்டோம். அது கீழே பாருங்க, அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒரு பேஜுக்கு தாங்க இருக்கு. ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். அதில் என்னென்ன இருக்குங்கிறத நம்ம பார்த்துடலாம். உங்களுடைய பெயர், தந்தை பெயர், பாலினம், நிரந்தர முகவரி, அஞ்சல் தொடர்பிற்கான முகவரி, இமெயில் முகவரி, பிறந்த தேதி, இனம் மற்றும் வகுப்பு விவரம், மதம், இனம், கல்வி தகுதி, எழுத படிக்க தெரிந்த மொழிகள், வேலைவாய்ப்பகத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளதா, பதிவு எண், நிலை மற்றும் அலுவலகத்தின் முகவரி, தற்போது பணியில் இருந்தால் அதன் விவரம், தரன்மை சான்று இணைக்கப்பட வேண்டும். அது முதலே பார்த்தோம். பிற குறிப்புகள் எதுவும் இருக்குதாலும் கொடுத்துக்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணுற அந்த டேட்டை எழுதி நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்புகிற அந்த டேட்டையும் உங்களுடைய கையெழுத்தையும் போட்டு வைக்க வேண்டிய ஆவணங்கள் எல்லாம் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பதிவிறக்கம் செய்து முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவங்களை 28/5/2025 அன்று மாலை 5 மணிக்குள் ஆணையர், இந்து சமய அறநிலையத்துறை, 119 உத்தமர் காந்தி சாலை, நுங்கம்பாக்கம், சென்னை 600034 என்ற முகவரிக்கு கிடைக்கப்பெறும் வகையில் அனுப்ப வேண்டும் சொல்லிட்டாங்க. ஓகேவா? இந்த விவரங்களெல்லாம் உள்வாங்கிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷனையும் அப்ளிகேஷன் ஃபார்மையும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறோம். அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டும் கீழே கொடுக்குறோம். நீங்கள் செக் பண்ணுங்கள். தரவை பார்த்துட்டு இதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டிடேட்ஸ் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். எதுவும் சந்தேகம் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்யூ.